வணக்கம் நேயர்களே. சற்று முன் கிடைத்த செய்தி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் பாடப்பிரிவு படித்து வரும் ராஜ்குமார் என்ற மாணவர் சென்னை பல்கலைக்கழக கட்டிடத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். அதனை நேரடியாக இப்பொழுது பார்க்கலாம். இது குறித்து அங்கு இருக்கும் எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாஸ்கர், வணக்கம். அந்த மாணவர் என்ன கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த தற்கொலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்? இது குறித்த விவரமான தகவல்களை பதிவு செய்யுங்க பாஸ்கர். சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 6 மாணவர்களை பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்திருக்கிறது. அதாவது அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் 6 பேரையும் பல்கலைக்கழகமானது இடைநீக்கம் செய்யப்பட்டது. அவர்களை மீண்டும் பல்கலைக்கழகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் 2ஆம் ஆண்டு அரசியல் பிரிவு படிக்கக்கூடிய மாணவர் தற்கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மண்ணெண்ணெய் கேனுடன் 2ஆம் ஆண்டு அரசியல் அறிவு படிக்கக்கூடிய மாணவர் ராஜ்குமார் கட்டிடத்தின் மேலே நின்று பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிடத்தின் மேலே நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். 1 மணி நேரமாக கட்டிடத்தின் மேலே நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். அருகில் இருக்கக்கூடிய மாணவரிடம் கேட்போம். மாணவருடைய பெயர் ராஜ்குமார் என்று தெரிய வந்திருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தற்கொலை மிரட்டல் வருகிறார்? தற்போது வரை பல்கலைக்கழகத்திலிருந்து அவரிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருதா? சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு 6 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதிலிருந்து அதுக்காக அந்த 6 மாணவர்கள் திரும்ப சஸ்பெண்ட் ரிவோக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 140 நாள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 140 நாள் போராட்டத்தில் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க எங்க மாணவர். அதுவும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 பேரை நாங்க சஸ்பெண்ட் ரிவோக் பண்றோம்னு சொல்றாங்க. மீதி 6 பேரை சஸ்பெண்ட் மீதி 4 பேரை சஸ்பெண்ட் ரிவோக் பண்ண முடியாது சொல்லிருக்காங்க. எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 4 பேர் இல்லவே இல்லை, அவங்க லிஸ்ட்ல இல்லைன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் மீடியா கொஞ்சம் போக்கஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் காப்பாற்றி மாணவர் அவருடைய கோரிக்கை பதிவாளருடையோ அல்லது துணைவேந்தருடைய முன்வைக்கலாம். பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்கும். தற்கொலை மிரட்டல்ங்கிறது இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது. அது எவ்வளவு நாள் அப்படின்னா ஒரு துணைவேந்தரையும் ரெஜிஸ்டரையும் பார்க்காத நாள் கிடையாது. டெய்லி அவங்க கால்நடையா நடந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல ஒரு வெக்ஸ் ஆகி எல்லாம் முடியாது, நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க மேல போய் நின்றுருக்காங்க. இது ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு நாள் தான் பண்றாங்க ரெஜிஸ்டரையும் ஒரு விசியும் எவ்வளவு நாள். ராஜ்குமார் என்ற மாணவரை பின்னால் இருந்து சிலர் இழுத்து இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாணவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரை சிலர் பின்னால் இருந்து இழுத்திருக்கிறார்கள். மாணவர் ராஜ்குமாரை காப்பாற்றும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த இடத்தில் பல்வேறு மாணவர்கள் கூடியிருக்கின்றார்கள். இந்த 4 மாணவர்கள் 6 மாணவர்கள் இப்போ என் கூட படிக்கிற ஒரு மாணவன் மாலை போய் கீழே குதிக்கிறான் நிக்கிறான். அவனுக்கும் சுல்லுன்ற மாணவருக்கும் சஸ்பெண்ட் லெட்டர் ரிவோக் பண்றேன்னு கொடுத்தாச்சு. மீதி 4 பேர் எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லன்றாங்க. ஆனா எனக்கு இன்டர்வியூ முடிஞ்சது, என்ட்ரன்ஸ் வச்சாங்க, எல்லாத்தையும் நான் மெரிட்ல கிளியர் பண்ணி நான் ஃபீஸ் கட்டிருக்கேன். அந்த செல்லானே என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நான் டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப கேட்டா அவங்க 4 பேர் இல்லவேன்றாங்க. ஆனா எனக்கு என்ட்ரன்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு லிஸ்ட் போடும்போது எங்க 4 பேர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நோட்டீஸ் போர்ட்ல மெரிட் லிஸ்டோட போட்டாங்க. இன்னைக்கு எப்படி இல்லன்றாங்க. இப்ப என் பேர் இல்லன்றாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் கேட்டா நீங்க ஸ்டூடெண்டே இல்லன்றாங்க. உள்ள அட்மிஷன் கொடுத்து செலக்ட் ஆகி உள்ள போன பண்ணா யாரை கேட்டு இப்ப வெளியே எடுத்தாங்க. எனக்கு சஸ்பெண்ட் பண்ணதுக்காக எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. நாங்க எங்க ப்ரொடெஸ்ட்ல தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். தண்ணி இல்ல, யூனிவர்சிட்டில ஊழல் நிறைய பிரச்சனை இருக்கு சொல்லிருந்தோம். இப்போ அந்த பிரச்சனைக்காக பண்ணதுனால தான் அந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் பாடப்பிரிவு படித்து வரும் ராஜ்குமார் என்ற மாணவர் சென்னை பல்கலைக்கழக கட்டிடத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். மேலும் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீது பல்வேறு புகார்களை அங்கே படிக்கும் மாணவி பதிவு செய்த காட்சிகளை பார்த்தோம்.